ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹமுட்டி கேமர். நான் உங்கள் ஹமுட்டி. இன்றைக்கி நம்ம கேமு ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேம் பேர் வரை நான் பார்க்க மாறேன்ட்டேன். இந்த கேம் பேர் ஏதோ எஸ்கேப்பு தான் ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்படி வச்சுக்கலாம். எஸ்கேப் தான் கறிக்கடை. கறிக்கடையிலேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் இன்னைக்கு. குண்டன் தடியா, தடி தாண்டவராயா, மொட்டை மண்டையா. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எடிட்டர் இன்ட்ரோ போடுறா. ஓகே, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுன்னா டேய் என்னடா பண்ணுற? டேய் சாய் கருமோ. ஐயோ கேஸ் போட்டான் கைஸ். கேஸை ரிலீஸ் பண்ணிட்டான் அந்த குண்டை. அந்த குண்டனும் இந்த குண்டனும் ஒன்று போல கைஸ். கேஸை ரிலீஸ் பண்ணிட்டான் பாருங்க. டேய் குண்டு தாண்டவராயா, கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க, வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு பப்ளிக் பிளேஸில் ஐயோ மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறானே. ஐயோ ஓடாடே. யார் அது? டேய் என்ன அவன் என்ன சென்ட் அடிச்சிட்டு இருக்கா? சென்ட் அடிக்கிற மாதிரி அங்கே போய் உட்காந்துருக்க. நம்ம எப்படி ஓடிடலாம் கைஸ். சென்ட் சூப்பராக இருந்துச்சா? என்னது? இதெல்லாம் படாமல் போகணுமா? அதில் தான் ஐயா ஸ்பெஷலிஸ்ட்டு. பாருங்க எப்படி போகிறேன்ட்டு. இப்படி ஒரு ஜம்பு. அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் கறிக்கடையிலேருந்து அசால்ட்டாக நம்ம எஸ்கேப் ஆகலாம். தேங்காய் செக் பாயிண்ட் கைஸ். செக்க பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. பல்லு யாரோட பல்லுன்னு தெரில, ஆட்டு பல்லுன்னு நினைக்கிறேன். பல்லால் என்னது இது இவ்வளோ கூர்மையாக இருக்குது பாருங்க. இன்னும் நம்ம டையே ஆகலை. அவுட் ஆகலை. இந்த கேமில் நான் அவுட்டே ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 குறிக்கோள் எடுத்திருக்கேன். குறிக்கோளா ஏதோ ஒன்று போங்க. இது என்னது? இது எப்படியோ ஐயோ இல்லை கைஸ், அது ஒரு வாட்டி அவுட் ஆனால் பிரச்சனை இல்லை, பல வாட்டி அவுட் ஆகக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோள் எடுத்திருக்கேங்க. ஐயோ என்ன அவுட் ஆகிட்டே இருக்கேன், தப்பாச்சு. கைஸ் நீங்கள் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இப்படி போயிட்டு அப்படி போய் அப்படி போடுவோம். புரிஞ்சு இப்போ பாரு கண்ணா. கண்ணா இப்போ பாருடா தம்பே இப்படி வாடா. எப்படி வந்த பார்த்தீங்கல்ல? அதெல்லாம் சிங்கம் ஒரு வாட்டி தாண்டா. போங்க, மறந்து போச்சுங்க. என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல. இங்கே பாருங்க, ஏசி எவ்வளோ கூலிங். ஏசிக்கு நல்லா கூலிங் வருது. குளுன்னு இருக்கா? குளுன்னு இருக்குது. இங்கே பாருங்க, இதிலெல்லாம் ஜம்ப் பண்ணி அசால்ட்டாக போக முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் போக முடியும். யாரா நீ இவ்வளோ டேலண்டடாகிற? வாடா வந்துட்டான். ஓகே, போடா தம்பி. ஜம்ப்பு அவ்வளோதான் கைஸ். சிங்கிள் ட்ரையில் இல்லாமல் செகண்ட் ட்ரையிலே வந்துட்டேன் பார்த்தீங்கல்ல. நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆளு. சரி, முன்னாடி போகிறவங்களே ஃபாலோ பண்ணி போயிடலாம். ஆனால் நல்லா அசால்ட்டாக இந்த மாதிரி போயிடுவேன் கைஸ். இங்கே பாருங்கள், சிங்கிள் ஸ்டெச்சில் முடிச்சிருவேன் இதெல்லாம். போடா தம்பி. அவ்வளோதான் கைஸ். போடா, அவ்வளவுதான். என்ன செக் பண்ண மேலேருந்து என்னடா அது? கத்தி என்னடா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது? துண்டு பீஸ் போட்டுருச்சு என்னையா. கறிக்கடையில் பீஸ் போடுற மாதிரி போடுறானுங்களே. என்னடா டச் பண்ணதுக்கலாமாண்டா? என்னடா டே டச் பண்ணதுக்கலாமாடா? இதெல்லாம் ஓவரா இல்லை உங்களுக்கு? ஓடு, அவ்வளோதான். இதெல்லாம் சப்பா மேட்ரு. சால்ட்டு வாட்ரு கைஸ். ஈஸி ப்ரோ. ஐயோ ஈஸி தான். அந்த இடத்துல அவுட் ஆனோம். எப்படி அவுட் ஆகணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் கைஸ். நீங்கள் யாரும் இந்த மாதிரி அவுட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் இப்படி தான் அவுட் ஆகணும், இந்த மாதிரி அவுட் ஆகிடாதீங்கன்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. பாருங்கள் எத்தனை பெரிய கறி துண்டுன்ட்டு. இவ்வளோ பெருசாக நான் டைனோசர் கறியாக விற்கிறான். என்னடா முதலக்காரனுக்கு சோதனையாக இருக்குது. ஐய போடா, இப்படி போடா. அசால்ட்டாக போட வேண்டாம் நான். ஐயோ
இப்போ அடுத்த ட்ரையில் பாருங்க கைஸ், அடுத்த ட்ரையில் பாருங்கள், சிங்கிள் இதே முடிச்சிருவேன் கைஸ். ஒரே தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு. ஐயோ காப்பிரைட் எதுவும் கொடுத்து விட்றாதீங்கடே. இருக்கிறது 25 சப்ஸ்கிரைபர்ஸு. இதில் எப்படி இப்போ நம்ம இதில் ஜம்ப் பண்ணி இதில் ஜம்ப் பண்ணணும் கைஸ். அடுத்து இதில் ஜம்ப் பண்ணணும் கைஸ். அடுத்து இதில் ஜம்ப் பண்ணணும் கைஸ். அடுத்து இதில் ஜம்ப் பண்ணணும் கைஸ். அப்படியே ஈஸியாக வந்துடலாம் கைஸ். இதெல்லாம் ஈஸி கைஸ் எனக்கு. இங்கே பாருங்க, இப்போ டையாவான் பாருங்களேன், செத்துருவான் பாருங்களேன். சாவுடா தம்பே, சாவே சாவே சாவுடாடி சாவுடா, தயவு செஞ்சே சாவுடா. ஐயோ வந்துட்டான். பேர் என்ன? ஈக் கீக். நில்றா. எக் செத்துட்டான் பார்த்தீங்களா? இது என்ன என்னமோ இருக்குது, இதை அமுக்க முடியாதாவது. ஜிம்பா அமுக்க முடியல கைஸ். பேர் என்ன? எக்லோ வியான். என்னடா பேர் இது? எக்லோ வியான் நாக்கில் மயான்னு. ஐயோ சரி, அவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம டையா வரும், சத்து போகிறோம். இப்படி ஒரு ஜம்ப்பு. என்னடா என்னடா இவ்வளோ ஈஸியானதில் போய் என்ன டையா வைக்கிறீங்களேடா கேம்காரனுங்களா? இப்படிலாம் பண்ணலாமாடா டே? ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? ஐயோ 5 minutes later. 5 minutes later. ஃபைனலி கைஸ், ஒரு வழியா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். யோ எவ்வளோ நேரம். இங்கே பாருங்க, கீழேயும் சுற்றுது மேலேயும் சுற்றுது. ஐயோ மாட்டிக்கிட்ட சட்னி ஆயிருக்கணும். அதான் எப்படி தான் பீஸ் போடுதுன்னு தெரில. அந்த கத்தி வெட்டுனுச்சு, பீஸ் போட்டுச்சு, ஏதோ சொல்லலாம். இது எப்பட்றா? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்படி போட அவ்வளோதாண்டா. ஐயோ ஏன்டா போயிருக்கலாங்க இந்த கேமுக்காரன். இது வந்து என்ன ப்ராப்ளம்னா, இது இப்போ தயானா செத்தேன். ஆனால் போன வாட்டி செத்தது வந்து எதனால் தெரியுமா செத்தேன்? இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, டச்சு சரியில்லை கைஸ். மொபைலில் டச்சு சரியில்லை, அதனால தான் நான் டையானேன். இப்போ கூட பாருங்கள், மொபைலில் டச்சு சரியில்லாமல் தான் விழுந்தேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஐயோ எப்படி வந்து சிக்கிரிக்கான் பாத்தியாப்பா? ஐயோ எப்பட்றா இங்கேருந்து தப்பிக்கிறது? 5 minutes later. ஐயோ இதுலேருந்து தப்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? ஐயோ ஆனால் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் ஏன் தோத்தனா எனக்கே தெரில. இப்படி எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி போய்கிட்டு? இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் அங்கே போயிடலாம்ல ஏன் கைஸ்? ஐயோ இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் நேராக அங்கே போக போகிறோம். எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? மறுபடியுமாடா? ஐயோடா தப்பு விட்டுடா. இருங்க கைஸ், இந்த இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். எப்படி வந்தே பார்த்தீங்கல்ல. இப்போ நம்ம எங்கே போனோம்? இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணுமோ? அவ்வளோதான் கைஸ். எப்படி நம்ம டெக்னிக்கு எப்படி தப்பிச்சோம் பார்த்தீங்கல்ல. எதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்து அந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சி நேராக வந்துட்டோம் பார்த்தீங்கல்ல. அதுதான் டேய், நாங்கள்லாம் கேம்லேயே ஷார்ட்கட்டை கண்டுபிடிப்போண்டா. ஏன்டா போங்கடா டே. ஓகே இப்படி போட தம்பி. இப்போ இதில் ஒரு டெக்னிக் சொல்லிட்டாங்க கைஸ் பாருங்கள். இப்படி ஒரு ஜம்ப்பு. ஐயோ இல்லை கொஞ்சம் ஒரு நூலில் மிஸ் ஆயிருச்சு கைஸ். லைட் ஸ்டில் பிட். ஆஹா அங்கேருந்து போனால் இப்போ செக் பாயிண்ட்டு கிடையாதா? நான் செக் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். செக் பாயிண்ட் அமுக்குறேன்டா. ப்ரில்லியண்ட்டாக தான் கொடுத்துருக்கானுங்க கேமுக்காரனுங்க செக் பாயிண்ட்டெல்லாம். இருங்க செக் பாயிண்ட் அமுக்கிட்டு இந்த சைடு போய் அந்த செக் பாயிண்ட்டே அமுக்கி பார்ப்போம். இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு. ஐயோ எங்கேருந்து வரப்போகுது? டே ப்ளீஸ்டா வாடாடே. இப்படி தான் கைஸ் போகிற மாதிரி வச்சுருக்கானுங்க அவனுங்க. ரொம்ப பெரிய மூலக்காரனுங்க. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா என்னைய சொல்லணும். என் புத்திய என்ன பண்ணுறது?
நீ புத்திசாலித்தனமாக யோசிப்பேன்னு தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க. நான் இப்போ எவ்வளோ பெரிய புத்திசாலி அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க. ஹமுட்டி கேமர் வருவார், இவனை சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எத்தனை வாட்டி தாண்டா அந்த பாவப்பட்ட பையன் செத்து போவான்? இவனை பார்த்தா பாவமா இல்லையாடா உங்களுக்கு? அந்த பிளேடை கொஞ்சம் உள்ளே தள்ளுங்கடா. பிளேடில் மாட்டலாம் ஒன்று பிளேடில் மாட்டுறேன், இல்லைன்னா இதில் மாட்டுறேன். ஐயோ இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப். அவ்வளோதான் ஐயோ டேய், ஜஸ்ட் மிஸ்ரா. அதுவும் உள்ளே போயிடுச்சடா. எப்பட்றா அடி வாங்கினேன்? ப்ளீஸ் ஓகே, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ப்ரோ பிளேயர்னா சும்மா இல்லைடா கைஸ். நம்ம கீழே விழுந்து அப்படியே வந்து செக் பாயிண்ட்டை பிடிச்சிருக்கலாம் கைஸ். ஏன்டா போடா, அசால்ட்டாக வந்தேன். ஐயோ சரி, இப்போ செத்துட்டு எங்கேருந்து வருவேன்? இங்கேருந்து தானா? ஓகே ஜம்ப்பு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கேருந்து இப்படி குச்சி இங்கேருந்து இப்படியே வந்து அந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும் கைஸ். அசால்ட்டாக வந்துருந்துருக்கலாம். அந்த லெவலே ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் கைஸ் நம்ம. இப்படி ஒரு ஜம்ப்பு. போன வாட்டிலாம் நான் சாவே இல்லை, இப்போ எப்படி செத்தேன். கேமுக்காரனுங்களுக்கு நான் இங்கேயும் 1 மணி நேரம் ஆக்கிடாதீங்கடா ப்ளீஸ்டா தம்பியே கொஞ்சம். அவ்வளோதான் கைஸ். மாட்டு மேலே ஏறி இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப். இந்த மாட்டு மேலே ஏறி இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப். அவ்வளோதாங்க. ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? சட்டு புட்டு பிடுங்கடா. எதுக்குடா 3 அடிக்கெலாம் ரேசர் போட்டு வச்சுருக்கீங்க? நானே 2 அடி தான் இருக்கேன். இங்கே பாருங்க கைஸ், நான் இருக்கிறதே 2 அடி, 3 அடிக்கு போட்டு வச்சுருக்கானுங்க லேசரை. இந்த மாட்டை காப்பாற்ற இவ்வளோ பெரிய லேசராடா? இப்போ தெரியாதனமாக அந்த வாயில்லா ஜீவன் அதில் கையை பட்டுருச்சுன்னா என்னடா ஆகும் அந்த மாட்டுக்கெல்லாம்? டேய் கசாப்புக்காரா, இருக்குடா உனக்கு இருக்கு. கையில் கிடைக்காமையா போயிடுவேன். இந்த மாட்டுக்காக உன்னை பழி வாங்குறேன்டா. மாடுகளா கவலைப்படாதீங்க, அண்ணன் அந்த சைடு மேலே ஏறி இப்படி ஜம்ப் பண்ண விட்டுட்டீங்கன்னா நான் அந்த கசாப்புக்காரனை முடிச்சிருவேன். ஆனால் நீ என்னையே ஜம்ப் பண்ண விட மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி என்னால் அந்த கசாப்புக்காரனை சாவடிக்க முடியும்? இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி கண்டுபிடிச்சிட்டேன் ட்ரிக்கை. இப்படி போயிட்டு இப்படி ஒரு ஜம்ப். அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. சக்க பாயிண்ட்டை பூடி. அவ்வளவுதான் கைஸ். சரி, செக் பாயிண்ட் இருக்கு கைஸ், நமக்கு செக் பாயிண்ட் இருக்கு. ஓகே வாடா. வந்துட்டான். இப்படி ஒரு ஜம்ப்பு. இதுலேயும் ஒரு ட்ரிக்கு சொல்லி தரட்டாங்க கைஸ் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த கேமை விளையாடுறீங்கன்னா இப்போ பாருங்க, இப்படியே ஒரு ஜம்ப். இரு அங்கே என்னமோ என்னை வச்சு தடுத்த மாதிரி இருந்துச்சு. இருக்க இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னமோ தடுத்த மாதிரியே இருந்துச்சு கைஸ். ஏதோ ஒரு ஆமாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களாடா டேய்? இந்த மாதிரி நம்ம பண்ணுவோன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு இன்விசிபிள் வாழை வச்சுருக்கானுங்க. சரி, நம்ம இப்படி தான் போயாகணும் போல். போவோம். இப்படி ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்பிங் வேறு வருதா? இதில் பட்டா என்ன ஆகும்? ஏதோ கசாப்புக்காரனோட இது எதன கேஸை கம்ப்ரெஸ் பண்ணி லிக்யூடாக மாற்றி அங்கே தொலைச்சி வச்சுருக்கானுங்க கைஸ். கசாப்புக்காரா, இதுக்காகவே உனக்கு இருக்குடா கேஸாக விட்ற கேஸு. இவனால தான் கைஸ் நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியரே டேமேஜ் ஆகுது. என்னடா அது? எவ்வளோ பெரிய வாயி பசுமாடா. மாட்டு வயிற்றுக்குள்ளே போய் மாட்டு வைத்தியம் பார்த்து விடுவோமா? மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கணும் கைஸ் நம்ம. வந்தாச்சே. என்னடா என்ன ஆடாது? இதுதான் மாட்டோட செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சா? இப்போ இது அடித்தோம்னா டாமஞ்சர்லாம் வரும்ல கைஸ். இதை பிடிச்சி தொங்குனா மாடு வாயை திறந்துடும். ஆனால் இன்னும் திறக்க மாட்டேங்குது பாருங்க. பல்லெல்லாம் மஞ்சன்னு இருக்குது, மஞ்சா கலர் பல்லு.
ஓகே இது என்னடா போடு அவ்வளோதான் சறுக்கு போகிற மாதிரி போயிடே. டேய் டேய் இதெல்லாம் 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 என்னடா ஏம்காரங்களா என்னை சாவடிக்கணுன்னே சொல்லி பண்ணுறீங்க. சாவடிக்கணும் சொல்லி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதாண்டா என்னால் தாங்க முடியல. இதெல்லாம் ஐயா அசால்ட்டாக தாண்டிடுவேன் கைஸ். இப்போ எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள், வெறித்தனமாக போவேன். இப்படி ஒரு ஜம்ப்பு அதெல்லாம் அசால்ட் பண்ணிடுவேன் கைஸ் நான். தரடா ஏய் கதவை தரங்கடா. அது செக்க பாயிண்ட்டை பிடி. இதெல்லாம் எப்படி தெரியுமா, இவ்வளோதான் அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படியே ஜம்ப் பண்ணி இப்படி போயிடணும், அவ்வளவுதான். ரோப்ளாக்ஸே அவ்வளவுதான். இதில் எது 3 பைப் வச்சுருக்கானுங்க, என்னவா இருக்கும்? இதில் போவோம், இந்த பைப்பில் போனால் இன்விசிபிளா? எப்படி ஃப்ளூக்கில் கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? எனக்கு லக்கு அதிகம் கைஸ். இப்போ நம்ம இதில் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா எனக்கு லக்கு அதிகம்னு சொல்லலை, சொல்லி வாயை மூடலை, விழுந்துட்டேன். எனக்கு லக்கு அதிகம் தான் கைஸ். சில டைமில் அந்த லக்கு வேலை செய்யாமல் கூட போகும், அதனால் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. இப்படி வெயிட்டு இப்போ இது நேராக போய் பார்ப்போமா? ஆமாம், இப்போ அதில் சென்டரில் போய் பார்ப்போம். அடே என்னடா லக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. லக்கு வந்து ஒரு இடத்துல, அது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் ஒர்க் ஆகும் கைஸ். இப்போ இந்த இடத்துல போய் இந்த இடத்துக்கு போயிட்டேன்னா அடுத்த அந்த இடத்துல அவுட் ஆனேன்னா அந்த மாதிரி தான் கைஸ் லக்கு ஒர்க் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. போடா தம்பி. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கல்ல? டேய் போட ஒரு ஜம்ப், அவ்வளோதான்டா. போடா. என்னடா அது? என்னடா முதுகெலும்புல நடுவில் ஓட்ட? முதுகெலும்பு தானே, வேற ஏதாவது அது? என்னடா அது? ஜம்ப் பண்ணணுமா? அசால்ட்டாக தாண்டுவேன். அப்படியே அது வந்து இறங்குறப்ப மட்டும் கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிருங்க ஐஸ். வேற ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு ஜம்ப்பு. தம்பி இப்படி ஒரு ஜம்ப்பு. பார்த்தீங்களா, லக்கி பாஸ்கர் படத்தில் வர துல்கர் சல்மான் மாதிரியே இருக்கான்ல. இப்படி ஒரு ஜம்ப்பு. இவன் பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டவன் கைஸ். இவனுக்கு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, குறைச்சி இடம் போட்டுறாதீங்க, பெரிய ஆளு. இப்படி ஒரு ஜம்ப்பு, அவ்வளவுதான். தரங்கடா. இது என்னது இது? சை மாட்டு சாணி. டேய் இதெல்லாம் சொல்லவே இல்லையாடா? மாட்டு சாணி இழுத்துட்டு போகிறானுங்களே. ஜம்பே ஷிட். ஐயா, ஓ மை காட். ஜம்பே ஐயோ. ஜம்பு போடு. வந்துட்டேன். ஒரு வழியா வந்துட்டேன். என்னது இது? என்ன இடம்? இதுவா? நான் அசால்ட்டு பாருங்க எப்படி போகிறேன்ட்டு. ஜம்பிடே. என்னடா அது? ஏண்டா விண்வெளி தூரத்துக்கு வைக்கிறீங்க, அப்புறம் நான் அது பண்ணுறது? விண்வெளி நாயகா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம எது வழியா வந்திருக்கோம் தெரியுமா கைஸ்? மாட்டு சாணி போடும்போது அப்படியே கீழே விழுந்துட்டோம். ஐயோ. இது ஜம்ப்பு. போடு, அவ்வளோதான் கைஸ். நான் ஏன் ரோப்ளாக்ஸை வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். ரோப்ளாக்ஸை வாங்கிட்டுனா நம்மளே ஒரு கேம் செய்யலாம். என்ன கைஸ், நம்ம ரோப்ளாக்ஸை வாங்கிடலாமா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடலாம் கைஸ் ரோப்ளாக்ஸையே. இப்படி ஒரு ஜம்ப்பு. என்ன ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஆடுது. இப்படி ஒரு ஜம்ப்பு. உட்காந்துடுறானா? நல்ல வேலை உட்கார வச்சிருக்கீங்களே. ஹியூமன்ஸ் பாஸ் அலவுட், நாட் பாஸ் அலவுட். நான் மனுஷனே இல்லைடா.
ஓடே இப்படி ஒன்று இது என்னடா அது? ஓ நீ அப்படி வரியா? என்னடா என்னடா சறுக்கி விடுது? டேய் டேய் என்னடா சறுக்கி விடுது? புரிஞ்சு போச்சு கைஸ். நம்ம வந்து முட்டு கொடுக்கணும் கைஸ். இப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டு இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்பிக்கு சப்பாங்க. ஐயோ மூச்சு வாங்குதே. இன்னும் அந்த கேம் முடியலையாடா? இதெல்லாம் அசால்ட் மேட்ரு. சால்ட்டை சாப்பிட்டுக்கிட்டே டீல் பண்ண முடியாது, அதனால தான் நான் அவுட் ஆனேன். இப்போ சால்ட்டை மட்டும் தின்றதை நான் டீல் பண்ணியிருப்பேன். இவன் பேர் அவர் பேர் என்ன? துல்கர் சல்மானா? இவன் பேர் துர்கர் சாமான். துர்கர் சாமானே. துர்கர் சாமான். துர்கர் சாமான். தம்பி துர்கர் சாமானே, இதை ஏதாவது தூக்க முடியுதான்னு பாடுறா. ஒன்றுமே பண்ண முடியல. துர்கர் சாமான் சக்க பாயிண்ட் இருக்கு கைஸ். மறுபடியும் சறுக்கு போனோமா? துர்கர் சாமானே மூஞ்சி தேய்ச்சிருச்சாடா உனக்கு? பண்ணி சாணி என்னடா பண்ணி சாணியா கிடக்கு கைஸ். ஒரு வழியாக இவ்வளோ தூரத்துலேருந்து தாண்டி இங்கே வரையும் வந்துட்டேன் கைஸ். கடைசி இந்த பிக்கு மேலே குதிச்சு இப்படி வந்துட்டா முடிஞ்சு. அவ்வளவுதான், வந்தாச்சு. எவ்வளோ நேரம் தெரியுமாங்க? முதல்ல போய் செக் பாயிண்ட்டை பிடிக்கணும்டா. டேய் ஐயோ என்ன வீடாக இருக்குது? யார் வீடுறாதே? ஏய் முதல்ல போய் செக் பாயிண்ட்டை பிடிக்கணுங்க. டேய் வேகமாக தான் போயேன்டா. ஐயோ இவன் போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். போய் தொலை. என்னென்னமோ கிடக்கு. போடா செக் பாயிண்ட்டை பிடிதா. போடா செத்து போயிட போகிறான்டா. போடா என்னது? ப்ளே மோர் கேம்ஸ். முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோங்க. அவ்வளோதான். காரு ஓட்ட போகிறேன். வாத்து பொம்மை. ராக்கெட்டு. இது என்னது? என்னென்னமோ இருக்கு என்றது. என்ன கைஸ் என்னென்னமோ இருக்கு. இது என்னது? இது ஐஸ் பார்த்துருந்தா வருது. ஒன்றத்தையும் காணா. ஷேடோ பேபி ஜம்பு பேடு. என்னடா ஜூம் அவுட் ஆயிடுச்சு? ஏங்க பக் ஆயிடுச்சு. ஐயோ பக் ஆயிடுச்சுங்க. ஓடு தக்காளி. அவ்வளோதான் பக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வளர்ந்து வர சேனலு. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அமுட்டி. டாட்டா பாய்.